நடுவில் வாசமாயிருக்கிற தேவனை நமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தாவே, இந்த அருமையான வேளையை எங்களுக்கு தந்து ஆண்டவரே, நம்முடைய வசனங்களை தியானிக்கின்ற அந்த கிருபியை தந்திருக்கு. அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. இதோ நாங்கள் தியானிக்க போகிற வசனங்கள் எங்களுடைய ஆண்டவரே இருதயத்திலோ நல்லபடியாக பதியவும் ஆண்டவரே, அவை எங்களுடைய மாற்றத்தை ஏற்படுத்தவும் எங்களுக்கு கிருபை தாரும். என்னுடைய வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானங்களும் உம்முடைய சமூகத்தில் மிகுதியாய் இருப்பதாக. இன்றைக்கு நாம பார்க்க போற வசனங்கள் சங்கீதம் 139 12 முதல் 24 வசனங்கள். நான் முதல்ல அதை படிச்சிடுறேன், அதுக்கப்புறம் அது டீட்டெயில்டா நம்ம பார்ப்போம். 139 அதிகாரம் 12 முதல் 24, 13 முதல் 24 வசனங்கள். 13 முதல் 24 வசனங்கள். நீர் என் உள்ளந்திரியங்களை கை கொண்டிருக்கிறீர், என் தாயின் கர்ப்பத்தில் என்னை காப்பாற்றினீர். நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்படியால் உம்மை துதிப்பேன். உமது கிரியைகள் அதிசயமானவைகள், அது என் ஆத்துமாவுக்கு நன்றாய் தெரியும். நான் ஒளிப்பிடத்திலே உண்டாக்கப்பட்டு பூமியின் தாழ்விடங்களிலே விசித்திர வினோதமாய் உருவாக்கப்பட்ட போது என் எலும்புகள் உமக்கு மறைவாய் இருக்கவில்லை. என் கருவை உம்முடைய கண்கள் கண்டது. என் அவயங்களில் ஒன்றாகிலும் இல்லாத போதே அவைகள் அனைத்தும், அவைகள் உருவேற்படும் நாட்களும் உமது புஸ்தகத்தில் எழுதியிருந்தது. தேவனே, உமது ஆலோசனைகள் எனக்கு எத்தனை அருமையானவைகள்! அவைகளின் தொகை எவ்வளவு அதிகம்! அவைகளை நான் எண்ண போனால் மணலை பார்க்கிலும் அதிகமாம். நான் விழிக்கும் போது இன்னும் உம்மண்டையில் இருக்கிறேன். தேவனே, நீர் துன்மார்க்கனை அழித்தீரானால் நலமாயிருக்கும். இரத்த பிரியரே, நீங்கள் என்னை விட்டு அகன்று போங்கள். அவர்கள் உம்மை குறித்து துன்மார்க்கமாய் பேசுகிறார்கள். உம்முடைய சத்துருக்கள் உமது நாமத்தை வீணாய் வழங்குகிறார்கள். கர்த்தாவே, உம்மை பயக்கிறவர்களை நான் பகையாமலும் உமக்கு விரோதமாய் எழும்புகிறவர்களை அருவருக்காமலும் இருப்பேனோ? முழு பகையாய் அவர்களை பகைக்கிறேன். அவர்களை எனக்கு பகைஞராக எண்ணுகிறேன். தேவனே, என்னை ஆராய்ந்து என் இருதயத்தை அறிந்து கொள்ளும். என்னை சோதித்து என் சிந்தனைகளை அறிந்து கொள்ளும். வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியிலே என்னை நடத்தும். சென்ற தடவை பார்க்கும்பொழுது முதல் 12 வசனங்களை நாம் பார்த்தோம். அப்பொழுது தாவீது எப்படி கர்த்தரை அறிந்திருந்தார், கர்த்தர் எவ்வாறு தாவீதை அறிந்திருந்தார் அப்படின்னு பார்த்தோம். மற்றும் கர்த்தருடைய குணாதிசயங்களையும் பார்த்தோம். கர்த்தர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார். அதே போல கர்த்தர் எல்லா இடத்திலும் இருக்கிறார். அவர் அறியப்படாத ரகசியங்கள் எதுவும் இல்லை அப்படிங்கிறதையும் பார்த்தோம். அதனால அதே போல அவரிடத்திலிருந்து, கர்த்தரிடத்திலிருந்து நம்ம அவருடைய அன்பிலிருந்து நம்ம பிரிக்க முடியாது என்பதையும் பார்த்தோம். இந்த தடவை பார்க்கும் பொழுது அதே போல கர்த்தர் எவ்வாறு நம்மை படைத்திருக்கிறார் அப்படின்னு தாவீது அவருடைய வார்த்தையில சொல்றார். அதாவது என்ன சொல்றார் அப்படின்னா, நான் உருவாவதற்கு முன்பே என்னை நீ தெரிந்திருக்கிறீர் அப்படின்னு சொல்றார். இதுல என்ன தெரியுது நமக்கு அப்படின்னா, நமக்கு வாழ்க்கை கொடுக்கிறவர் கர்த்தர். நீங்க பாத்தீங்கன்னா ஆதியாகமத்துல ஆதாமை படைக்கும் பொழுது அவர் சொல்றாரு, தேவனுடைய சாயலாக அவரை படைத்தார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அதே போல நீங்க பாத்தீங்கன்னா ஜெரமையா 1:5 பார்க்கும் பொழுது, நான் உன்னை தாயின் வயிற்றில் உருவாகும் முன்னே உன்னை அறிந்தேன். நீர் கற்பத்திலிருந்து இருக்கும்போதே உன்னை அறிந்தேன் அப்படின்னு கர்த்தர் சொல்லுகிறார். ஸோ அது மட்டுமல்ல,
அதாவது நமக்கு கொடுத்திருக்கிற அந்த நம்ம சுவாசிக்கிற சுவாசம் கர்த்தருடையது. நம்மளுடைய லைஃபே அவருக்கு சொந்தமானது அப்படின்னு இதுல பாக்குறோம். அது சொல்றாரு பாருங்க, நீர் என்னை அதிசயமாக படைத்திருக்கிறீர். மிராக்கிள், கர்த்தருடைய படைப்பு. கர்த்தர் நமக்கு தெரியும், கர்த்தர் எல்லாவற்றையும் படைத்திருக்கிறார். இந்த உலகத்தை படைத்தவர் அவர் தான். உலகத்தில் உள்ள மற்ற உயிரினங்களையும் படைத்தவர் அவர் தான். ஆனா மனிதர்களை படைக்கும் பொழுது மிகவும் அதிசயமாக படைத்திருக்கிறீர் அப்படின்னு சொல்றாரு. எப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளுடைய பாடி அந்த தாயினுடைய கர்ப்பப்பையில எப்படி உருவாகுது, அந்த எலும்புகள், அதற்கு தோல் இதெல்லாம் கொடுத்து அவை வளரும் பொழுது அந்த கர்த்தர் அதை கண்டிருக்கிறார். என்னுடைய எலும்புகளை கண்டிருக்கிறீர் அப்படின்னு சொல்றார். ஸோ அது வந்து தாயின் கர்ப்பப்பைய வந்து தாழ்வான பகுதி அப்படின்னு இருந்தாலும், மறைவிடமான பகுதியாக இருந்தாலும் அவற்றை கர்த்தர் காண்கிறார் அப்படின்னு சொல்றாரு. அது மட்டும் அல்ல, அந்த குழந்தையானது வளரும் பொழுது அதை எவ்வாறு வளர்க்க வேண்டும், எப்படி வளர்க்க வேண்டும், அதை பாதுகாப்பாக வளர்க்க வேண்டும் அப்படின்னு கர்த்தர் அவற்றை வளர்த்திருக்கிறார் அப்படின்னு சொல்றாரு. ஸோ நம்மளுக்கு உயிர் கொடுத்தவர், நமக்கு சுவாசம் கொடுத்தவர், நம்மளுடைய அதாவது தாயின் கருவில இருந்து அந்த கர்ப்பப்பையில வளரும் பொழுது வளர்றதெல்லாம் பார்த்திருக்கிறார் அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னா எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார், என் அவயங்களின் எல்லாவற்றையும் கர்த்தர் அறிந்திருக்கிறார் என்று பிரைஸ் பண்றாரு அவரு. நீங்க ஹியூமன் லைஃப்பை பார்த்தீங்கன்னா, ஹியூமன் பாடியை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இருந்தாலும் ஒரு சின்ன குறிப்பு சொல்றேன். நம்முடைய ஹார்ட் வந்து ஒரு சராசரியா 60 to 70 டைம் பர் மினிட் பீட் பண்ணும். கர்த்தருடைய படைப்பை பாருங்க. அதே மாதிரி நம்ம உடம்புல இருக்கிற பிளட் வெசல்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா 60,000 மைலுக்கு பிளட் வெசல்ஸ் இருக்கு. அதே போல நம்ம பிளட் பம்ப் பண்றது 7,000 லிட்டர் பர் டேக்கு பம்ப் பண்ணுது அப்படின்னு மருத்துவ உலகில் கண்டுபிடிச்சு சொல்லியிருக்காங்க. நம்ம உடம்புல இருக்கிற செல்ஸ் பாத்தீங்கன்னா 100 ட்ரில்லியன் செல்ஸ் இருக்கு. அவருடைய படைப்பை பாருங்க. அதே போல நம்ம கிட்னி ப்ராசஸ் பண்றது எப்படின்னு பாத்தீங்கன்னா 120 லிட்டர் பிளட் டெய்லி ப்ராசஸ் பண்ணுது அப்படின்னு பாக்குறோம். நம்ம உடம்புல ஒரு 206 வகையான 206 போன்ஸ் எலும்புகள் இருக்கு அப்படின்னு பாக்குறோம். ஸோ பாருங்க, நமக்கு ரத்தம் வந்து இருதயத்துல இருந்து போகும். அதே போல செல்கள்ல, திசுக்குள்ள இருந்து, சதைகள்ல இருந்து ரத்தம் திரும்ப நமக்கு வரும். அதெல்லாம் வகை வகையா பிரிச்சு அது ரெண்டு மெர்ஜ் ஆகாம வண்ணம் அவர் படைச்சிருக்கிறார் அப்படின்னு பாக்குறோம். ஸோ இதுல இது வந்து அவர் பார்த்தாக்க அவர் சொல்றாரு, எம்ப்ராய்டரி மாதிரி நிட்டட் யூனிட் அவர் பாடி டுகெதர், எலும்புகளாலும் சதைகளாலும் இரத்த நாளங்களாலும் யூ நிட்டட் அவர் பாடி, மை பாடி அப்படின்னு அவரு சொல்றாரு. ஸோ இதுல உள்ள ஒரு ரெஃபரன்ஸ் வேர்சஸ் பார்த்தோம் அப்படின்னாக்க, யோபுல பாத்தீங்கன்னா யோபு 10வது அதிகாரம் 8-12 வசனங்கள்ல பார்க்கும் பொழுது அவர் சொல்றாரு, உம்முடைய கரங்கள் என்னையும் எனக்குரிய எல்லாவற்றையும் உருவாக்கி படைத்திருந்தும் என்னை நிர்மூலமாக்கினீர் அப்படின்னு சொல்றாரு. என்னுடைய கரங்கள் என்னையும் எனக்குரிய எல்லாவற்றையும் உருவாக்கி இருக்கு அப்படின்னு யோபு சொல்றார். 11வது வசனத்துல பாத்தீங்கன்னா, யோபு 10வது அதிகாரம் 11வது வசனத்துல, தோலையும் சதையையும் எனக்கு தரித்து எலும்புகளாலும் நரம்புகளாலும் என்னை இணைத்தீர், இசைத்தீர் அப்படின்னு சொல்லி யோபு சொல்றார். 12வது வசனத்துல பார்க்கும்போது, எனக்கு ஜீவனை தந்ததும் அல்லாமல் தயவையும் எனக்கு பாராட்டினீர், உம்முடைய பராமரிப்பு என் ஆவியை காப்பாற்றியது அப்படின்னு யோபு சொல்றார். அதே போல பிரசங்கி 11வது அதிகாரம் 5வது வசனம், பிரசங்கியில 11வது அதிகாரம் 5வது வசனத்துல, ஆவியின் வழி இன்னதென்றும் கர்ப்பவதியின் வயிற்றில் எலும்புகள் உருவாகும் விதம் இன்னதென்றும் நீ அறியாதிருக்கிறது போலவே எல்லாவற்றையும் செய்கிற தேவனுடைய செய்களையும் நீ அறியாய்.
ஸோ ஆவியின் வழி இன்னதென்று நமக்கு தெரியாது. அதே மாதிரி கர்ப்பவதியின் வயிற்றுல எப்படி குழந்தை உருவாகுதுங்கிறது நமக்கு தெரியாது. ஆனால் கர்த்தர் அறிந்திருக்கிறார். கர்த்தர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார் அப்படிங்கிறத பார்க்கிறோம். அதே போல இயேசு கிறிஸ்து நானே நல் மேய்ப்பன் என்று சொல்லும் பொழுது யோவான் 10வது அதிகாரம் 10வது வசனத்துல, யோவான் 10:10 அவர் சொல்றார், நான் நல்ல மேய்ப்பன் அப்படின்னு சொல்றதுக்கு, திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறொன்றுக்கும் வரான், நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூரணப்படவும் வந்தேன். ஜீவன் கொடுக்கிறவர் கர்த்தர். நமக்கு ஜீவன் கொடுக்கிறவர் இயேசு கிறிஸ்து கர்த்தர் அப்படின்னு பாக்குறோம். அதே போல அவர் எப்படி நம்மளை உருவாக்கி இருக்கிறார் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது எபேசியன்ஸ் 2:10 எபேசியன்ஸ் 2:10 ஏனெனில் நற்கிரியைகளை செய்கிறதுக்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையால் இருக்கிறோம். நற்கிரியைகளை செய்வதற்கு கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கை, காட்ஸ் ஹேண்டி ஒர்க் அப்படின்னுங்கிறத நாம இங்க பாக்குறோம். அதே போல பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும் பொழுது எப்படி நம்ம புது சிருஷ்டி ஆகிறோம் அப்படின்னு பவுல் அப்போஸ்தலன் கொரிந்தியர் சபைக்கு சொல்லும் பொழுது 2 Corinthians 5:17 உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்ச வசனம் தான் அது. இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான், பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. ஸோ புதுசா நம்மளை சிருஷ்டியா கிரியேட் பண்றதுக்கு இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும் பொழுது நாம் புதிய சிருஷ்டிகளாகிறோம் அப்படின்னு பார்க்கிறோம். அதே போல பவுல் அப்போஸ்தலர் அத்தனை சபை பட்டணத்துல இருக்கிற மக்களுக்கு சொல்லும் பொழுது அப்போஸ்தலர் நடபடிகள் ஆக்ட்ஸ் 17:24 உலகத்தையும் அதிலுள்ள யாவற்றையும் உண்டாக்கின தேவன் வானத்திற்கும் பூமிக்கும் ஆண்டவராய் இருக்கிறபடியால் அப்படின்னு சொல்றாரு. இந்த இடத்துல சொல்றாரு எல்லாவற்றையும் உருவாக்கின தேவன், அதே போல மனிதர்களையும் உருவாக்கினவர் தேவன் தான் அப்படின்னு சொல்றாரு. அதே போல ஆக்ட்ஸ் 17:25 வசனத்துல பாருங்க, எல்லோருக்கும் ஜீவனையும் சுவாசத்தையும் சகலத்தையும் கொடுக்கிற அவர், ஜீவன் கொடுக்கிறார், சுவாசத்தையும் கொடுக்கிறார், சகலத்தையும் கொடுக்கிறவர் கர்த்தர் அப்படின்னு பவுல் அப்போஸ்தலன் சொல்லியிருக்கிறார். அதே போல 26வது வசனம் அப்போஸ்தல நடவடிக்கைகள் 17:26 மனுஷ ஜாதியான சகல ஜனங்களையும் அவர் ஒரே இரத்தத்தினாலே தோன்ற பண்ணி பூமியின் மீதெங்கும் குடியிருக்க செய்து முன் தீர்மானிக்கப்பட்ட காலங்களையும் அவர்கள் குடியிருப்பின் எல்லைகளையும் குறித்திருக்கிறார் அப்படின்னு பார்க்கிறோம். இந்த வசனங்கள் 13-16 வசனங்கள்ல எப்படி கர்த்தர் நம்மை உருவாக்கினார், நம்ம குழந்தையா எப்படி நமக்கு நம்முடைய அபயங்களா எல்லாவற்றையும் அவர் அறிந்திருக்கிறார், அதே போல எப்படி நம்ம பாதுகாத்து இந்த உலகத்துல கொண்டு கொடுத்திருக்கிறாரு அப்படிங்கிறத நாம இந்த பார்க்கிறோம். 17-18 வசனங்கள்ல பார்க்கும் பொழுது அவர் சொல்றாரு, தேவனே உமது ஆலோசனைகள் எனக்கு எத்தனை அருமையானவைகள், அவைகளின் தொகை எவ்வளவு அதிகம், அவைகளை நான் என்ன போனால் மணலை பார்க்கிலும் அதிகம், நான் விழிக்கும் போது இன்னும் உம்மண்டையில இருக்கிறேன் அப்படின்னு சொல்றார். இதுல என்னன்னு கேட்டீங்கன்னா, இது உமது ஆலோசனைகள்னு தமிழ்ல சொல்லியிருக்கு, மற்றொரு வேர்ஷன்ல உமது எண்ணங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஸோ கர்த்தர் எப்பொழுதுமே நம்ம மனுஷனாக இருந்தாலும் அவர் நம்மை பற்றி நினைத்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு இதுல பாக்குறோம். அதே போல நாம் அவரை பற்றி நினைக்கும் பொழுது எவ்வளவு சந்தோஷப்படுகிறோம் எப்படிங்கிறதையும் இவர் சொல்றார் டேவிட். ஸோ இதுல அவர் டேவிட் என்ன சொல்றாருன்னா, நீங்க பாத்தீங்கன்னா பைபிள்ல அவர் கஷ்டப்படும் பொழுது, வனாந்திரத்துல இருக்கும் பொழுது அவர் அடிக்கடி தேவனுடைய ஆலோசனை, கர்த்தருடைய ஆலோசனைகளை பெற்று அதன்படி நடந்தார்
அப்படின்னு பார்க்கிறோம். ஒவ்வொரு இடத்துலையும் கேட்பார், நான் இதை செய்யவா, பெலிஸ்தீர்களை போய் நான் படையெடுத்து செல்லவா என்று கேட்பாரு. நான் இந்த இடத்தை விட்டு இன்னொரு இடத்துக்கு போகணுமான்னு கேட்பாரு. நிறைய இடத்துல கேட்டிருக்காங்க. கர்த்தருடைய சித்தம் என்ன என்பதை அவர் கர்த்தரிடத்திலே கேட்டு அறிந்து அதன்படி செய்தவராய் இருக்கிறார். அதனாலதான் அவர் சொல்றாரு, உமது ஆலோசனைகள் எனக்கு மிகவும் அருமையானவைகள். How precious are your thoughts about me, O God அப்படிங்கிறார். ஏன்னா பல கஷ்டங்கள் அவருக்கு வரும் பொழுது சவுலும் அப்சலாமும் அவரை துரத்தும் பொழுது கர்த்தர் அவரை காத்தார். கர்த்தருடைய ஆலோசனையின்படி அவர் எதிரிகளை அடித்து கர்த்தர் எதிரிகளை அவருடைய கைக்கு ஒப்புவித்தார் என்று நாம பார்க்கிறோம். அதே போல அவர் பாருங்க, நான் விழிக்கும் போது இன்னும் உம்மடையில் இருக்கிறேன் அப்படின்னு. நாம ஒவ்வொரு நாளும் ஜெபம் பண்ணிட்டு தூங்குறோம். திரும்பி காலையில எந்திரிக்கும் பொழுது நம்மளுடைய எண்ணம் கர்த்தாவே, எனக்கு நீ இந்த ஒரு நாளை கொடுத்தீர், சந்தோஷம், இந்த புதியதொரு நாளை நான் காணத்தக்கதாக எனக்கு கொடுத்தீர் அப்படிங்கிற ஒரு சந்தோஷமான எண்ணத்தோட நம்ம எந்திரிக்கிறோமா, இல்ல அந்த மற்ற உலகப்புறமான காரியங்களை குறித்து நமக்கு அந்த எண்ணங்கள் வருதா அப்படின்னு நாம பார்க்கணும். ஸோ படுக்கும் பொழுதும் கர்த்தரை பற்றி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்திட்டு படுக்கணும். அதே போல எந்திரிக்கும் பொழுதும் கூட நம்மளுடைய முதல் எண்ணம் கர்த்தரை குறித்ததாக இருக்க வேண்டும், தேவனை குறித்ததாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறதையும் அவர் சொல்றார். இவருக்கு என்ன மாதிரி, டேவிட்க்கு என்ன மாதிரி ஆச்சு? அவரு படுத்திருக்கும் பொழுது கர்த்தர் அவரை சூழ்ந்து கொண்டு அவரை காத்து கொண்டார். நான் எழுந்திருக்கும் பொழுது கர்த்தாவே, உம்முடைய நினைப்பு தான் எனக்கு இருக்கு அப்படின்னு சொல்றாரு. இதுல பாத்தீங்கன்னா சங்கீதம் 92:5 தாவீது சொல்றாரு, கர்த்தாவே, உமது கிரியைகள் எவ்வளவு மகத்துவமானவைகள், உமது யோசனைகள் மகா ஆழமானவைகள் அப்படின்னு சொல்லி பிரைஸ் பண்றார். அதே போல யோபுல எலிபாஸ் என்பவர் யோபுக்கு சொல்றாரு, ஜோப் 5:9 யோபு 5:9 ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார் அப்படின்னு கர்த்தரை சொல்றாரு. நமக்கு தெரியாத காரியங்கள், நம்ம எண்ணி முடியாத காரியங்கள், அதிசயங்கள் எல்லாவற்றையும் செய்கிறவர் கர்த்தர் அப்படின்னு இந்த வசனத்துல பார்க்கிறோம். அதே போல சங்கீதம் 40:5 பார்க்கும் பொழுது அதாவது தாவீது கடவுள் அவரை காப்பாற்றிய பொழுது அவர் சொல்றாரு, என் தேவனாகிய கர்த்தாவே, நீர் எங்கள் நிமித்தம் செய்த உம்முடைய அதிசயங்களும் உம்முடைய யோசனைகளும் அநேகமாயிருக்கிறது, ஒருவரும் அவைகளை உமக்கு விவரித்து சொல்லி முடியாது. நான் அவைகளை சொல்லி அறிவிக்க வேண்டுமானால் அவைகள் எண்ணிக்கைக்கு மேலானவைகள் அப்படின்னு சொல்றார். நம்மளும் கூட நம்ம கர்த்தரிடத்திலே வேண்டிய அநேக காரியங்களை நம்ம பெற்றிருக்கிறோம், ஆசீர்வாதங்களை பெற்றிருக்கிறோம். நம்மளும் நினைச்சு பார்த்தீங்கன்னா எண்ணி முடியாத காரியங்களாக தான் இருக்கும், எண்ண முடியாத ஆலோசனைகளாக இருக்கும். அதே போல சங்கீதம் 3:5 அவர் அப்சலோம் இடத்திலிருந்து விலகி செல்லும் பொழுது, அவருக்கு பயந்து அவர் வெளியே போகும் பொழுது சங்கீதம் 3:5 பாத்தீங்கன்னா, நான் படுத்து நித்திரை செய்தேன், விழித்து கொண்டேன், கர்த்தர் என்னை தாங்குகிறார் அப்படின்னு சொல்றாரு. இங்க தாங்குகிறார் அப்படின்னு சொல்லியிருக்கு. பட் இங்கிலீஷ்ல என்ன போட்டிருக்குன்னா, ஐ woke up in safety for the Lord was watching over me. கர்த்தர் என்னை காத்து கொண்டிருக்கிறார், என்னை பாதுகாத்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு பாக்குறோம் நம்ம. அதே போல நீதிமொழிகள் 3வது அதிகாரம் 5-6 வசனங்கள்ல பாத்தீங்கன்னா, உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாய் இருந்து உன் வழிகளெல்லாம் அவரை நினைத்துக்கொள், அவர் உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார். கர்த்தரை நாம் எவ்வாறு நினைத்து கொள்ள வேண்டும் அப்படின்னு இதுல சொல்லி இருக்கிறத பார்க்கிறோம். சுய புத்தியில இல்ல, தேவ புத்தி, அதாவது விஸ்டம்,
ஞானத்தோடு கர்த்தரை நாம நம்பி இருந்தோம்னாக்க, அவரை நினைத்து கொண்டால் அவர் உன் பாதைகளை செவ்வை செய்வார் அப்படின்னு பார்க்கிறோம். அதே போல ரோமன்ஸ் 8, 28, 30 வசனங்கள்ல பார்த்தீங்கன்னா, ரோமன்ஸ் 8, 28 to 30 வசனங்கள்ல, அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறதென்று அறிந்திருக்கிறோம். அதாவது கர்த்தருடைய தீர்மானத்தின்படி, அவருடைய பிளான் படி நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அவரிடத்தில் அன்பு கூர்ந்தால் சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கும் அப்படிங்கிறத பார்க்கிறோம். அதே போல கர்த்தர் சொல்றார் பாருங்க, எரேமியா 29வது அதிகாரம் 11வது வசனத்துல கர்த்தர் நம்மை பற்றி என்ன சொல்லி இருக்கிறார் அப்படின்னு சிந்தித்துக் கொண்டிருக்கிறார் அப்படின்னு பாருங்க. நீங்கள் எதிர்பார்க்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவைகள் தீமைக்கு அல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே. நாம ப்ரே பண்றோம், ப்ரே பண்ணி கர்த்தரிடத்துல ப்ரே பண்றோம். அப்ப நம்மளுடைய நினைவுகளை அவர் அறிகிறார். நம்ம ப்ரே பண்றதுக்கு முன்பாகவே அவர் நம்ம மனசுல என்ன இருக்குங்கிறத அவருக்கு தெரியும். அதே போல நம்ம என்ன எதிர்பார்க்கிறோம் அப்படிங்கிறது அவருக்கு தெரியும். என்ன வேணும்னு நம்ம கேட்கிறோம்னு சொல்றோம். அப்ப சொல்றாரு, நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் அப்படின்னு கர்த்தர் சொல்லுகிறார். the famous theologian Charles Spurgeon சொல்றார் பாருங்க, thoughts such as are natural to the creator, the preserver, the redeemer, the father, the friend are evermore flowing from the heart of the Lord. Thoughts of our pardon, renewal, upholding, supplying, educating, perfecting, and 1,000 more kinds perpetually well up into the mind of the Most High. அத நம்ம எப்படி இந்த மனித குலத்தை காப்பாற்றணும், எப்படி அவங்கள மன்னிக்கணும், எப்படி அவங்க ரினியூ பண்ணணும், எப்படி அவங்கள வளர்க்கணும், எப்படி பாதுகாக்கணும் அப்படிங்கிற எல்லா போல எண்ணிலடங்காத எண்ணங்கள் கர்த்தரிடத்துல இருக்குது. அதாவது அவருடைய டிசைபிள்ஸ், அவருடைய ஃபாலோவர்ஸ, அவருக்கு பிரியமான மக்களை எப்படி காப்பாற்றணும்னு எண்ணிலடங்காத எண்ணங்கள் கர்த்தரிடத்துல இருக்கிறது என்பதை அவரு சொல்றார். அதே போல சங்கீதம் இந்த 19வது 22 வசனங்களை நீங்க பார்க்கும் பொழுது அவர் தாவீது சொல்றார், அதாவது தீமையை வெறுக்கிறார், கர்த்தரை வெறுக்கிறவர்களை, கர்த்தருக்கு விரோதமாக பேசுகிறவர்களை அவர் வெறுக்கிறார் அப்படிங்கிறத இங்க பார்க்கிறோம். 19வது வசனத்திலிருந்து 22வது வசனம் வரைக்கும் பார்க்கும் பொழுது, தேவனே நீ துன்மார்க்கனை அடித்தீரானால் நலமாயிருக்கும், இரத்த பிரியரை நீங்கள் என்னை விட்டு அகன்று போங்கள். அவர்கள் உம்மை குறித்து துன்மார்க்கமாய் பேசுகிறார்கள், உம்முடைய சத்துருக்கள் உமது நாமத்தை வீணாய் வழங்குகிறார்கள். கர்த்தாவே, உம்மை பகைக்கிறவர்களை நான் பகையாமலும் உமக்கு விரோதமாய் எழும்புகிறவர்களை அருவருக்காமல் இருப்பேனா? முழு பகையாய் அவர்களை பகைக்கிறேன், அவர்களை எனக்கு பகைஞராக எண்ணுகிறேன் அப்படிங்கிறார். நம்ம பைபிள்ல பழைய ஏற்பாட்டுல தாவீதை பற்றி படிக்கும் பொழுது அவர் முதல்ல ஃபர்ஸ்ட் அவர் மீட் பண்ணவர் கோலியாத், எதிரியா. இப்ப கோலியாத் கர்த்தரை பத்தி கேவலமாக பேசும் பொழுது அவர் கோலியாத் அவருக்கு ரொம்ப கோபமாயிடுச்சு, டேவிட்டுக்கு ரொம்ப கோபமாயிருக்குது இருந்தது என்பதை பார்க்கிறோம். இதுல அவருடைய பக்தி வைராகியத்தை பாருங்க. கோலியாத்தை எதிர்த்து, நான் உன்னை எதிர்த்து நான் வருகிறேன், என் சேனைகளான கர்த்தருடைய கிருபையினால் நான் உன்னை எதிர்க்கிறேன் அப்படின்னு அவரு சொல்லியிருப்பார். அதே போல அவர் டேவிட் சவுலை கொன்று விட்டதாக நினைத்து சீமேயி என்பவர் அவரை சபிக்கிறார்.
அவரை சபிக்கிறது என்னன்னா, டேவிடு நீதான் இந்த ரத்த பழி உன் மேல விழுந்திருக்கு அப்படின்னு சொல்லி சபித்து விட்டு என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த இரத்தப்பழியினால உன்னை கிங்காக, அதாவது ராஜாவாக ஏற்படுத்தின கர்த்தரே அந்த பழி உன் மேல வரும்படி உமக்கு எதிராக அவர் காரியம் செய்கிறார் அப்படின்னு சொல்லும் பொழுது, அப்பொழுது தாவீதுக்கு கோபம் வருகிறது. ஏனால் தேவனை பற்றி, கர்த்தரை பற்றி இழிவாக பேசுவது அவருக்கு மிகவும் வெறுப்பாக இருக்கிறது. அதை அவர் விரும்பவில்லை, அவர் ரொம்ப வெறுக்கிறார் அப்படிங்கிறத நாம அங்க பார்க்கலாம். அதே போல நிறைய பேர் அவர் கூட இருக்கிறவங்க, தாவீதின் கூட இருக்கிறவர்களை கூட துன்மார்க்க வழியிலே விக்கெட் பீப்புளாக இருந்திருக்கிறார்கள் என்பதையும் நம்ம வேதத்தில் படிக்கிறோம். அவர்களுடைய வழிகளை அவர் வெறுக்கிறார். அதே போல தேவ தூஷணம், அதாவது தாவீதை பற்றி குறை சபிக்கிறவர்களை அவர் வெறுப்பதில்லை. ஆனா தேவனை பற்றி சபிக்கிறவர்களை, தேவனுக்கு விரோதமாக பேசுகிறவர்களை அவர் மிகவும் வெறுக்கிறார், அவர்களை பகைவராக எண்ணுகிறார் அப்படிங்கிறதையும் நாம பார்த்திருக்கிறோம். அதை பார்த்தீங்கன்னாக்க இந்த பழைய ஏற்பாட்டு புத்தகத்துல இந்த சங்கீதங்கள், முக்கியமா சங்கீதத்துல அதாவது தேவனுக்கு எதிராக பேசுகிறவர்கள் சபிக்கப்பட்டவர்கள் அப்படிங்கிறது நம்ம பார்க்கிறோம். அநேக இடங்கள்ல அப்படி இருக்கு. ஆனா புதிய ஏற்பாட்டுல இயேசு கிறிஸ்துவே சொல்லியிருக்காரு, நீங்க உமக்கு எதிராக ஒருவர் பேசினால் அவர்களை நீங்க மன்னிச்சிருங்க, அவங்களுக்காக ப்ரே பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதே போல அதிலே பாத்தீங்கன்னாக்க ஜீசஸ் சொல்லியிருக்காரு, there is an unforgiving sin, அதாவது மன்னிக்க முடியாத குற்றம் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காரு? மத்தேயு 12:32 பாத்தீங்கன்னா, மத்தேயு 12:32 எவனாகிலும் மனுஷகுமாரனுக்கு விரோதமான வார்த்தை சொன்னால் அது அவனுக்கு மன்னிக்கப்படும், எவனாகிலும் பரிசுத்த ஆவிக்கு விரோதமாய் பேசினால் அது இம்மையிலும் மறுமையிலும் அவனுக்கு மன்னிக்கப்படுவதில்லை. பரிசுத்த ஆவிக்கு எதிராக அதாவது விரோதமாக பேசுகிறவர்களின் பாவங்கள் மன்னிக்கப்படுவதில்லை அப்படின்னு சொல்லியிருக்கு. அதே போல யோவான் சொல்லியிருக்காரு, 1 ஜான் 5:16 சொல்றாரு, மரணத்துக்கு ஏதுவான பாவம் உண்டு, அதை குறித்து வேண்டுதல் செய்ய நான் சொல்லேன் அப்படிங்கிறார். மரணத்துக்கு ஏதுவான பாவம் இருக்கிறது. அதே போல 1 கொரிந்தியர் 16:22 1 கொரிந்தியர் 16:22 பவுல் அப்போஸ்தலன் சொல்றாரு, ஒருவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்தில் அன்பு கூறாமல் போனால் அவன் சபிக்கப்பட்டவனாய் இருக்க கடவன் அப்படின்னு சொல்றார். தேவ தூஷணம் என்பது தாவீது அவற்றை வெறுத்திருக்கிறார். அவர்களை பகைவர்களாக அவர் ஏன் அவர்களை பகைவர்களாக நினைக்கிறார் என்பதை இந்த இடத்துல பார்க்கிறோம். அதே போல பாத்தீங்கன்னா சங்கீதம் 97:10 பாருங்க, let those who love the Lord hate evil, அதாவது தீமையை, அதாவது பாவத்தை வெறுக்க வேண்டும். கர்த்தரை நேசிப்பவர்கள் பாவத்தை வெறுக்க வேண்டும், தீமையை விட்டு விலக வேண்டும் அப்படின்னு சொல்லி இருக்கிறது. அதே போல நீதிமொழிகள் 6:16-19 வசனங்களை பார்த்தீங்கன்னா, 6 காரியங்களை கர்த்தர் வெறுக்கிறார், 7 அவருக்கு அருவருப்பானவைகள். அவையாவன மேட்டிமையான கண்கள், பொய் நாவு, குற்றமற்றவருடைய சத்தம் சிந்தும் கை, துர் ஆலோசனையை பிணைக்கும் இருதயம், தீங்கு செய்வதற்கு விரைந்தோடும் கால், அபத்தம் பேசும் பொய் சாட்சி, சகோதரர்களுக்கு விரோதத்தை உண்டு பண்ணுதல், இவற்றை எல்லாம் கர்த்தர் வெறுக்கிறார் அப்படின்னு சொல்றார். அதே போல சங்கீதம் 73:9 பாத்தீங்கன்னா, சங்கீதம் 73:9 they boast against the very heavens and their words strut throughout the earth. அதாவது wicked people பத்தி சொல்லி இருக்கிறது என்னன்னா, they boast against the very heaven, அதாவது
பரலோகத்தில் இருக்கிற தேவனுக்கு எதிராக அவர்கள் பேசுகிறார்கள் அப்படின்னு சொல்லி இருக்கிறது. அதே போல ரோமன்ஸ் 12:9 யுவர் லவ் மஸ்ட் பி சின்சியர், ஹேட் வாட் இஸ் ஈவில், கிளிங் டு வாட் இஸ் குட். நல்லவை எவைகளோ அவைகளை நீங்கள் பற்றி கொள்ளுங்கள், தீமைகளை விட்டு விலகுங்கள் அப்படின்னு நாம் அதே பார்க்கணும். அதே போல ரெவலேஷன்ஸ் 6வது அதிகாரம் 10வது வசனத்துல பார்த்தீங்கன்னா, தேவ வசனத்தின் நிமித்தமும் தாங்கள் கொடுத்த சாட்சியின் நிமித்தமும் கொல்லப்பட்டவர்களுடைய ஆத்துமாக்களை பற்றி இது சொல்லி இருக்கிறது. அதாவது அவர்கள் பரிசுத்தமும் சத்தியமுள்ள ஆண்டவரே, தேவரீர் பூமியின் மேல் குடியிருக்கிறவர்களிடத்தில் எங்கள் இரத்தத்தை குறித்து எதுவரைக்கும் நியாயம் தீர்ப்பு சொல்லாமலும் பழிவாங்காமலும் இருப்பீர் அப்படின்னு சொல்லியிருக்கு. இதுல இன்னொன்னு என்னன்னு கேட்டீங்கன்னா, அவர் கோபப்படுகிறார், அவர் பகைவர்களாக வெறுக்கிறார். ஆனா அதற்குரிய ஜட்ஜ்மெண்ட் என்ன அப்படின்னாக்க அது கர்த்தரிடத்தில் தான் இருக்கிறது அப்படிங்கிறதையும் பார்க்கணும். அதாவது எல்லாவற்றையும் நியாயம் தீர்க்கிறவர் கர்த்தர் ஒருவரே. ஸோ அப்படி என்பதையும் நாம் பார்க்கணும். எப்படின்னு சொல்லிட்டு எங்கன்னு போட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டியூட்ரோனாமி 32:35வது வசனத்துல, 32வது அதிகாரம் 35வது வசனம் 36வது வசனத்துல பார்த்தீங்கன்னா, vengeance is mine and retribution in due time their foot will slip, for the Lord will vindicate his people and will have compassion on his servants அப்படிங்கிறது பார்க்கிறோம். பழி வாங்குதல் எனக்குரியது. அதே போல ஹீப்ரூஸ் 10:30 பார்த்தீங்கன்னா, 30:31, எபிரேயர் 10:30-31 பார்த்தீங்கன்னா, பழி வாங்குதல் எனக்குரியது, நானே பதில் செய்வேன் என்றும் தம்முடைய ஜனங்களை நியாயம் தீர்ப்பார், ஜீவனுள்ள தேவனுடைய கைகளில் விழுகிறது பயங்கரமா இருக்குமே. அதாவது பழி வாங்குதல், அத ஜட்ஜ்மெண்ட் இது கர்த்தருடையது அப்படிங்கிறத பார்க்கிறோம். ரோமன்ஸ் 2:6-8 பார்த்தீங்கன்னா, ரோமன்ஸ் 2:6-8 வசனங்கள்ல தேவன் அவனுடைய கிரியைகளுக்கு தக்கதாக அவனுக்கு பலன் அளிப்பார் அப்படிங்கிறதையும் பார்க்கிறோம். அதே போல ரோமன்ஸ் 12:20-21 பார்த்தீங்கன்னா, எப்படி நாம விரோதிகளை நம்ம எப்படி நடத்தணும் அப்படின்னு சொல்லி அதுல போட்டிருக்கு பார்த்தீங்கன்னா, அன்றியும் உன் சத்துரு பசியா இருந்தால் அவனுக்கு போஜனம் கொடு, அவன் தாகமா இருந்தால் பானம் கொடு, நீ இப்படி செய்வதனால் அக்கினி தழலை அவன் தலைக்கு மேல் குவிப்பாய். அதாவது அவன் உன்னுடைய சத்துருவாக இருக்கும் பொழுது, அதாவது தேவனுக்கு விரோதமாக இருக்கும் பொழுது அவனுடைய தலையில அக்கினி தழல் இருக்கும், கர்த்தர் அவனை தண்டிப்பார் அப்படிங்கிறதையும் பார்க்கிறோம். அடுத்தது கடைசியாக 23-24 வசனங்கள் நாம பார்க்கும் பொழுது, 23-24 வசனங்கள்ல அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, தேவனே என்னை ஆராய்ந்து என் இருதயத்தை அறிந்து கொள்ளும், என்னை சோதித்து என் சிந்தனைகளை அறிந்து கொள்ளும், வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியிலே என்னை நடத்தும். இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான வசனம் இந்த பகுதியில. எப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்மளுடைய உள்ளத்துல என்ன இருக்குங்கிறது தேவன் அறிந்திருக்கிறார். இருந்தாலும் டேவிட் அவர்கிட்ட சொல்றாரு, என்னுடைய மனசுல என்ன இருக்கிறதுங்கிறத அறிவீர், இருந்தாலும் எனக்கு தெரியாமலேயே நான் செய்யும் பாவங்களையோ குற்றங்களையோ நீர் அறிந்திருக்கிறீர் அப்படின்னு சொல்றார். அதே போல் நமக்கு தெரியாம, நமக்கு நிறைய விஷயங்கள் தெரியாம இருக்கும், நாம செய்யறது தப்பு அப்படிங்கிறது தெரியாம இருக்கும். ஆனா தேவன் அவற்றை அறிந்திருக்கிறார். அதனால என் மனசுல இருக்கிற எல்லாத்தையும் ஆராய்ந்து பார்த்து அவற்றில் உமக்கு விரோதமான காரியங்கள் செய்கைகள் எதாக இருக்குமானால் என்னை கன்விக்ட் பண்ணுங்க அப்படின்னு அவரு சொல்லியிருக்காரு. நாம டேவிடை பற்றி பார்க்கும் பொழுது, டேவிட் இஸ் அ மேன் ஆஃப்டர் காட்ஸ் ஓன் ஹார்ட் அப்படின்னு பார்த்திருக்கோம். கர்த்தருடைய இருதயத்தை கொண்ட மனிதன் அப்படிங்கிறத பார்த்திருக்கிறோம்.
அதே போல என்ன சொல்லியிருக்கீங்க அப்படின்னாக்க, என்னை சோதித்து என் சிந்தனைகளை அறிந்து கொள்ளும் அப்படின்னு. நமக்கு நிறைய நேரத்துல சோதனைகள் வரும். இதே போலதான் யோபுவுக்கும் கர்த்தர் சோதித்தார். கர்த்தர் யோபுவையும் சோதித்தார். அதே போல நமக்கும் சோதனைகள் நிறைய வரும், கஷ்டங்கள் வரும், கவலைகள் வரும். ஆஹ் அப்படி இருக்கும் பொழுது நம்முடைய விசுவாசம் எப்படிப்பட்டது என்பதையும் கர்த்தர் அறிந்து கொள்கிறார் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். அதாவது நம்ம கர்த்தாரை பற்றி கொண்டு வாழ்கிறோமா, அல்லது அவருக்கு விரோதமாக அவரை டவுட் பண்ணி ஏதாவது சொல்றோமா அப்படிங்கிறதையும் நம்ம இங்க கர்த்தர் அறிந்திருக்கிறார் அப்படிங்கிறதையும் பார்க்கிறோம். அதாவது நம்ம ஒவ்வொரு காரியத்தையும் செய்யறதுக்கு முன்னாடி கர்த்தரிடத்திலே சென்று நம்ம விண்ணப்பிக்கிறோம். அதே போல கர்த்தருடைய எண்ணம் என்ன என்று அறிந்து அதன்படி நாம செய்யணும். கர்த்தருடைய சித்தம் என்ன என்று அறிந்து நாம செய்யணும் அப்படிங்கிறதையும் நம்ம இங்க பார்க்கிறோம். அதாவது முக்கியமாக ஆங்ஸைட்டிஸ், என் மனசுல ஏதாவது கவலை இருக்கா, அந்த ஆங்ஸைட்டிஸ் அப்படிங்கிறது எதனால வருது, கவலைகள் எதனால வருது அப்படின்னாக்க, நம்ம கர்த்தரிடத்துல இருக்கிற ட்ரஸ்ட் குறையும் பொழுது, உலகப்பிரமான காரியங்கள் மீது நாம் அதிக ஈடுபாடு கொள்ளும் பொழுது, உலகப்பிரமான காரியங்களாலேயோ நமக்கு இந்த ஆங்ஸைட்டிஸ், கவலை, கஷ்டம் எல்லாம் வருது. இயேசு கிறிஸ்துவே சொல்லியிருக்கார், நீங்க உங்களுடைய பாரத்தை எல்லாம் என்னிடத்துல இறக்கி வைங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கார். அதே போல நாளைக்கு என்ன இருக்கு, நாளைக்கு என்ன வேண்டும்னு கவலைப்படாதீங்க, அதே சொல்லியிருக்கிறார். அதே போல பறவைகளுக்கு நான் கொடுக்கிற ஆகாரத்தை உங்களுக்கு கடவுள் கொடுக்க மாட்டாரா அப்படின்னு சொல்லியிருக்கார். அப்படி இருந்தோம் நாம அநேக நேரங்களிலே அந்த விசுவாசத்தில் குறை உள்ளவர்களாய் கர்த்தரை நம்பாமல் உலகத்தை நம்பி நம்ம அநேக நேரங்களில் கவலையோடையோ கஷ்டத்தோடையோ நாம இருக்கிறோம். அப்படி இல்லாம ட்ரஸ்ட் காட் அப்படின்னு சொல்றதுக்கு தான் இங்க சொல்லியிருக்கு. அடுத்தது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதே பாருங்க 1 பீட்டர் 5:6-7 ஆகையால் ஏற்ற காலத்தில் தேவனை உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கி இருங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. எப்பொழுதும் கர்த்தரை நம்பியே வாழுங்கள், விசுவாசத்துல அதிக பலப்பட்டவர்களாக இருங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது நம்மளுடைய காரியங்களை குறித்து நம்ம நினைக்கும் பொழுது நம்மளுடைய எண்ணங்கள் வேறையா இருக்கும். கர்த்தரிடத்துல விண்ணப்பித்து அதுக்காக வெயிட் பண்ணி நம்ம கேட்கும் பொழுது, கர்த்தருடைய திட்டத்தின்படி செய்யும் பொழுது நமக்கு நிறைய ஆசீர்வாதங்களை நமக்கு கொடுக்கிறார் அப்படின்னு பார்த்திருக்கிறோம். எப்பொழுதும் அடுத்தது என்ன பார்த்தீங்கன்னாக்க, தேவனிடத்தில் உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியில என்னை நடத்தும் அப்படின்னு சொல்றாரு. எவர்லாஸ்டிங் வே. கர்த்தர் இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறாரு, என்னுடைய வழியே நித்திய வழியை கொடுக்கும், நானே நித்தியமும் ஜீவனமா இருக்கிறேன், நான் என்னுடைய வழியாக தான் நீங்க பரலோக ராஜ்யத்தை அடைய முடியும் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். ஸோ இதுல மீனிங் என்ன அப்படின்னாக்க, நித்திய வழி எவர்லாஸ்டிங் வே அப்படின்னாக்க, ஜீசஸ் இஸ் த ஒன்லி வே. அவர் மூலமாக கர்த்தர் நம்மளுடைய பாவங்களை மன்னித்து அவருடைய திருரத்தத்தாலே நம்மளை கழுவி சுத்திகரித்திருக்கிறார். அதே போல நித்திய ஜீவனை தருகிறவர் அவர். அதே போல நித்திய ரட்சிப்பை தந்தவர் அவர். அதனால அவருடைய வழியில மட்டும் நாம நடக்கணும் அப்படின்னு நாம பார்க்கிறோம். ஸோ இந்த சங்கீதம் 130 மூலமாக நம்ம என்ன நமக்கு தெரியுது, இதை நம்ம எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொன்னா, அவருடைய கர்த்தர் நமக்கு வாழ்க்கை கொடுத்திருக்கிறார், சுவாசம் கொடுத்திருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம அக்னாலேஜ் பண்ணி அவரை பிரைஸ் பண்ணணும். 2வது, கர்த்தர் எல்லாவற்றையும் அறிந்தவராயிருக்கிறார், நம்ம பற்றி எல்லாத்தையும் தெரிந்தவராயிருக்கிறார். அதே போல நம்ம எல்லா இடத்துலையும் இருக்கிறார். அவருக்கு தெரியாத ரகசியம் எதுவும் இல்லை. அதே போல அவர் அறிந்து கொள்ளாத, அவர் போக முடியாத இடம் எதுவும் இல்லை அப்படிங்கிறத நாம பார்க்கணும். அதே போல
நம்முடைய வாழ்க்கையின் பர்பஸ் என்ன என்பதை கர்த்தரிடத்திலிருந்து தெரிந்து கொள்ள வேண்டும். நம்ம எதற்காக நம்ம இந்த உலகத்திற்கு வந்திருக்கிறோம் அப்படின்னா, நம்ம கர்த்தரை மகிமைப்படுத்துவதற்காக இருக்கிறோம். அதே போல இயேசு கிறிஸ்துவே சொல்லியிருக்கிறாரு, என்னை பற்றி எல்லோரிடத்திலும் போய் சொல்லுங்க அப்படின்னு அவருடைய டிசைபிள் சொல்லியிருக்காருல, உலகத்தின் கடைசி வரைக்கும் போய் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி. ஆமா, அதுதான் நம்மளுடைய பர்பஸ் ஆஃப் அவர் லைஃப். அதே போல விசுவாசம், எப்பொழுதும் கர்த்தருடைய மீது விசுவாசம் வைத்து நம்ம ட்ரஸ்ட் எப்பொழுதும் கர்த்தர் மீது இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்திருக்கிறோம். அதே போல கர்த்தரிடத்திலே நம்ம எல்லா 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 நேரத்திலும் சொல்லாலும் செயலாலும் கர்த்தரை மகிமைப்படுத்த வேண்டும் அப்படிங்கிறதையும் இந்த சங்கீதம் மூலமாக பார்த்திருக்கிறோம். அதே போல தீமையை விட்டு விலகி இருக்க வேண்டும், கர்த்தருக்கு விரோதமான காரியங்களை விட்டு விலகி இருக்கணும். அதே போல கர்த்தருக்கு விரோதமாக இருக்கிறவர்களுக்காக ஜெபிக்கணும் அப்படின்னு சொல்லி நாம இதுல பார்க்கிறோம். ஸோ எப்பொழுதும் கர்த்தரையே சார்ந்து வாழ வேண்டும் அப்படின்னு சொல்லி நம்மளுடைய கர்த்தருடைய சித்தம் என்னன்னு எப்பொழுதும் அவரிடத்துல கேட்டு அவன்படி நாம நடக்கணும் அப்படிங்கிறதையும் நாம இந்த சங்கீதம் மூலமாக பார்க்கிறோம்.